வணக்கங்களே. இந்த ஒரு சம்பவத்தை வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி சுத்தமா எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. வச்சு செஞ்சு விட்டாங்க, அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில தான் பாத்தீங்கன்னா மஞ்சரி உட்கார்ந்தாங்க. சோ மக்களே, இப்ப ஆடியன்ஸ் போல் சம்பந்தப்பட்ட ஒரு டாஸ்க் வந்து முடிஞ்சிருக்கு. சோ அந்த டாஸ்க்ல யார் யார் எந்தெந்த இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ லைக் கொடுங்க. நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட், லைவ் அப்டேட், ரிவ்யூஸ் வந்து ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம். சோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு பயங்கர ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ மறக்காம ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணீங்க நம்பர், சரிங்களா? சோ ஆடியன்ஸ் போல், இந்த வாரத்துக்கான ஆடியன்ஸ் போல்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து வந்திருக்கு. என்ன கொஸ்டின் அப்படின்னா, நம்பிக்கை, அதாவது ட்ரஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஆளா வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்சிதா வெளியில உங்களை என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் வீட்டுக்குள்ளேயும் எல்லாரும் நினைக்கிறாங்க. சோ ட்ரூ சோல் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் அன்சிதாவை. ஸ்டார்டிங்ல அன்சிதாவுக்கு அவ்வளவு அகேன்ஸ்டா பேசுனது நான் தான். சோ இப்போ வந்து அவங்க ட்ரூ சோல் அப்படின்னு சொல்றேன்னா, அவங்க வெளியில இருந்து உள்ள வரும்போது அவ்வளவு ஒரு எகேன்ஸ்ட், அவ்வளவு ஒரு நெகட்டிவிட்டியோட உள்ள வந்தாங்க இந்த சீசன்ல. வரும்போதே இவங்களா வராங்க, இவ்வளவு அப்படி இப்படின்னு பேசுறாங்கலாம் நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஆனா இப்போ அதை டோட்டலா மாத்தி அவங்க ஒரு இது விளையாண்டுட்டு இருக்காங்கல்ல. சோ உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு ட்ரூ சோல், அந்த இடத்த வந்து அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆண்கள் கிட்ட இருந்து பெரிய ஒரு நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்காங்க. ஸ்கேம் 1992 படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா, அந்த உலகத்திலே வேல்யூபிளான ஒண்ணு ட்ரஸ்ட்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆண்கள் டீம்ல இருந்து, அதுவும் ஒரு சக கண்டஸ்டண்டா இருந்து அந்த விஷயத்தை சம்பாதிச்சிருக்காங்க. அது உண்மையா எல்லாரும் ஒண்ணுபட யாருமே அதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்காம சம்பாதிச்சுங்கும் போது அது பெரிய விஷயம். சோ இந்த ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி ஆண்கள் வந்து செலக்ட் பண்ணதுல முதல் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்சிதா இருக்காங்க. அன்சிதா வந்து எப்படி சொல்றதுன்னா, நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சியா இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு ட்ரூ சோல், அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ஸ்தானத்துல வச்சு பசங்க பாக்குறாங்க. ரஞ்சித் சொல்றாரு, ஒரு தாய் மாதிரி இருந்து நீ வந்து பாத்துக்கிறமா சாப்பாட்டு விஷயத்துல அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த கேம்ல இன்னொரு நெகட்டிவ் என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் கரெக்டா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் ஏத்துக்க முடியாம தான் இருக்கு, சரிங்களா? பக்கா விஷத்தெல்லாம் 2வது இடம் 3வது இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் என்னால நம்ப முடியாம ஏத்துக்க முடியாம மாதிரி இருக்கு, சரிங்களா? சோ 2வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூதாட்டி பவித்ரா ஜானி அவர்கள் வந்திருக்காங்க. பவித்ரா ஜானிக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இவங்க ஒரு டிரான்ஸ்பரன்சி, இவங்கள்ட்டையும் நம்பி சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? சொல்லிட்டு கடைசியா சிவகுமார் எந்திரிச்சு எங்க அம்மம்மா மாதிரி இருக்காங்க, அதாவது அம்மாவோட அம்மா, கிட்டத்தட்ட பாட்டி தான், பாட்டின்னு சொன்னா எங்க கோவப்பட்டுருவாங்களோ அப்படின்ட்டு அம்மம்மா மாதிரி இருக்காங்க இவங்க பேசுறது அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு, நல்லா எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, இவங்க எங்க அம்மா மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சோ 3வது இடத்துல தான் நம்ம வந்து ரொம்ப என்னடா இவங்களாடா நம்புறாங்க, இவங்க முட்டா பயிரோட இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி தோன்றுது. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தர்சிகா எதா இருந்தாலும் படார்னு பேசிடுறாங்க, உள்ளுக்குள்ள எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, டைரக்டா பேசுறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. பட் தர்சிகா எந்த மாதிரி கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஆடியன்ஸ் ஆகிய நமக்கு தான் தெரியும், சரிங்களா? சோ 3வது இடத்துல தர்சிகா. 4வது இடத்துல தாங்க இந்த புள்ள வந்து ஒரு உண்டியல் மாதிரிங்க. இங்க இருந்து அங்க சொல்றது, அங்க இருந்து இங்க சொல்றதுலாம் கிடையாதுங்க. டீசெண்டா இருக்குங்க. எந்த புள்ளன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. சிரிப்பு தான், ஒரு குபீர்னு சிரிப்பீங்க. சாச்சனா 4வது இடத்துல வந்து சாச்சனா. முத்துக்குமரன் சொல்றாரு, முத்துக்குமரன் வந்து இப்பதான் ஒரு வீடியோ போட்டாங்க எனக்கு, பயங்கரமா வந்து பேசுறாப்ல, பயங்கரமா யோசிக்கிறாப்லன்னு. பட் சாச்சனா விஷயத்துல நீ அண்ணன் பாசத்துல ஏமாந்துட்டு, தங்கச்சி பாசத்துல ஏமாந்துட்டா தயவு செஞ்சு. ஏன்னா அந்த புள்ள எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு இருக்கதே சாச்சனா தான், சரிங்களா? சாச்சனா இங்கேயும் பேசுறாங்க, அங்கேயும் பேசுறாங்க. ஆனா முத்துக்குமரன் சொன்ன பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஆண்கள் டீமுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது எகென்ஸ்டா திரும்பமாலாம் தெரியல. ஏன்னா அது முன்னாடி இதை சொல்லியிருந்தா எகென்ஸ்டா திரும்பி இருக்கும். இதுக்கு மேல இண்டிவிஜுவல் கேம் தானே, இதுக்கு மேல நம்பிக்கைனா என்ன, எதா இருந்தா என்ன? ஓகேவா? அதனால முத்துக்குமார் இந்த விஷயத்துல கொஞ்சம் ஏமாந்துட்டாரோ அப்படின்னு நினைக்கிறேன். சாச்சனோட 4வது இடத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க. சோ 5வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தி. இதுவும் ஒரு பெரிய விஷபாட்டில் தான். இந்த ஆனந்தியை போட்டிருக்காங்க, சரி வேற ஆட்கள் இல்லாதனால போட்டிருக்காங்க. பட் தர்சிகா சாச்சனாவுக்கு ஆனந்தி ஓகேன்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? தர்சிகா சாச்சனா இவங்க 2 பேரும் ட்ரெஸ் பண்றதை விட ஆனந்தி ஓரளவுக்கு ஒரு 4வது இடத்துல போட்டு ட்ரெஸ் பண்ணிருக்கலாம். அடுத்து 6வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லினே வந்து பாத்தீங்கன்னா, ஆனந்திக்கு நம்ம ராணு வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா மாதிரி அவங்க இருக்காங்க, ஒரு மதர் மோம் இது வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. சோ ஃபீல் குட், நல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்றதுதான் அதை வந்து சொல்றேன். சோ 6வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டின்னு ராணு வந்து சொல்லியிருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சுங்க, இந்த ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி சொன்னதுல கொஞ்சம் தனக்கு தோணுனதை மட்டும், ராணு வந்து விளையாட தெரியல, டவுனா பேசுறாப்ல, அப்பெல்லாம் நிறைய பேசணும். பட் தனக்கு தோணுனதை மட்டும் பேசின ஒரு ஆள் வந்து ராணு ஒரு ஆள் நான் நினைக்கிறேன், சரிங்களா? இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும் போதே இந்த டாஸ்க் அப்படி கொண்டு போனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்துக்குமரன். எடுத்தோடனே முதல் அன்சிதான் தூக்கணும்னே, இப்ப யார் யாருக்கு ஓட் பண்றீங்கன்னு கேட்கல, அன்சிதாவுக்கு யார் யார் ஓட் பண்றீங்க முதல் ஆள், சரி அன்சிதா. அடுத்து ஒரு ஆள் பவித்ரா ஜானி, அப்படி தூக்கி முத்துதான் ஹேண்டில் பண்ணி கொண்டு போனாரு. பட் இதை வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம் நான் நினைக்கிறேன். வேற மாதிரி சஃபலா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு, சரிங்களா? சோ 6வது இடத்துல வந்து 5வது இடத்துல ஆனந்தி, 6வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. அவங்கள்ட்ட ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கு. அவங்களோட நிறைய கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் 6வது இடத்துல போட்டுட்டு நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து ஓகே தான். ஹியூமர் சென்ஸ் இருக்கு, பட் அவங்களை நம்ப முடியாதுங்கிற ஒரு கேட்டகரியில வச்சிருக்காங்க. அதே மாதிரி
சரிங்களா. சௌந்தர்யா நல்ல சொம்பு, நம்ம ஆளு சிவா இருக்காப்ல இல்லையா, சௌந்தர்யாவுக்கு நல்ல சொம்பு. நீ ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்டுமா, நல்லா பண்ணிருக்கமா, பட் இந்த 6வது இடம் உனக்கு ஓகே தாமா. இந்த லக்கி இது 7வது இடம் சாரி மக்களே, 7வது இடத்துல சௌந்தர்யா ஒரு லக்கி நம்பருமா நிறைய பேருக்கு. ஸோ அதனால கவலைப்படாம நல்ல சொம்படிக்கிறாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல சொன்னதுல டீசெண்டா நேருக்கு நேரா சொன்னது பாத்தீங்கன்னா அருண், ராணவ், முத்துக்குமரன், விஷால் கூட ஓகே, மூஞ்சுக்கு நேரம் டைரக்டா சொல்லிட்டாப்ல. மத்த 2 சொம்பு இருக்கு பாத்தீங்களா, விஜய் சிவகுமாரும் ரஞ்சித், இவங்க 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா. 2 பேரும் அடுத்தவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே நேக்க ஆட்டையை போட்டு அப்படியே போட்டு போட்டு பூசி விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இதுல ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே சொல்லல, ஏஞ்சி எல்லாரும் சொல்ற வரைக்கும் உட்கார்ந்தாரு. ஆளுக்கு மட்டும் சொன்னாரு, அன்சிதாக்கு மட்டும் சொல்லிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருந்தவர் தான். ஆளுக்கு சொல்லிட்டு கடைசி ஆளுக்கு 8வது ஆளுக்கு எந்திரிக்கிறார். சரிங்களா. சோ சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சிவகுமார் சொம்படிச்சு பேசி விட்டாரு. அப்புறம் ராணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்ட் பர்சனாலிட்டியை பாக்குறேன். அதாவது ராணுவோட ஒப்பீனியன்ஸ் மட்டும் வேற மாதிரி இருந்துச்சு, மத்த எல்லாரையும் தாண்டி வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றேன். அதனாலதான் சொல்றேன் டிஃபரன்ஸ் பர்சனாலிட்டியை நான் வந்து பாக்குறேன் அவங்கள்ட்ட அப்படிங்கிற மாதிரி பார்த்து சொன்னாப்ல. அதே மாதிரி செஃப்ரி அவங்க வந்து ஒரு செவுரு மாதிரி, நம்ம வந்து பார்த்து அடிக்கணும். ஒரு பாலை தூக்கி போறீங்கன்னா அது என்ன ஸ்பீட்ல அடிச்சீங்கன்னா ரிட்டர்ன் வருமோ அந்த லெவலுக்கு தான் அடிக்கணும். நீங்க வேகமா அடிச்சீங்கன்னா அது அதை விட வேகமா வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தா, வார்த்தையை போடும்போது கரெக்டா போடணும், அதனால நான் வந்து 7th பிளேஸ்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. இப்போ உங்களுக்கு கேள்வி ஏற்பட்டிருக்கும், இதுக்கும் நம்பிக்கைக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு. அதேதான் எனக்கு ஏற்பட்டுச்சு, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. சரியா. சோ அடுத்து 8வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி தான் பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டீங்கன்னா போடா, நீ முடிச்சு விட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்கார்ந்துருக்காங்க மஞ்சரி. சோ மஞ்சரியோட மனநிலை என்னடா இவ்வளவு மோசமாவாடா நான் இருக்கேன், இவ்வளவு நம்பிக்கை இல்லாமடா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும். ஒருத்தன் கூட மஞ்சரிக்கு வந்து ஓட் போடலைங்க. ஒருத்தன் கூட எந்திரிச்சு எதுக்காக மஞ்சரியை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லவே இல்லை. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் வேற வழியே இல்லாம எந்திரிச்சு அடிச்சா பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்கிற மாதிரி அண்ணன் எந்திரிச்சு ஒரே வார்த்தையை சொல்லிட்டாப்ல. மஞ்சரி வந்து வீட்டுக்குள்ள வயல் காடுல 6 பேர் வந்தாங்க. இந்த 6 பேர் வரும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஆஹா, கடைசியா மஞ்சரியை பார்த்தோன்னே ஆஹா நமக்கு தெரிஞ்ச ஒரு முகம் வருது அப்படின்னு போயிட்டு மஞ்சரி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு போனாங்க அப்படின்னு வந்து ஒரு மாதிரி எகத்தாளமா பேசிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி, ஸோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஓகே நம்ம தான் அப்படி வந்து சுத்திக்கிட்டு இருக்கோம், இவங்கெல்லாம் வந்து கேம் விளையாட தான் வந்திருக்காங்க. ஸோ நம்மளும் இதுல வந்து போயிட்டு ஃப்ரெண்டுன்ட்டு நம்ம போய் அடாப்ட் ஆயிடக்கூடாது, கேமா பார்க்கணும், கடைசி வரைக்கும் இனிமே மஞ்சரியை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி விட்டாப்ல. ஸோ மஞ்சரிக்கு ரொம்ப சேம் பப்பி சேம் மொமெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒருத்த கூட நம்மளோட பாவி பயிரோடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த 8 பேர் வந்து ஆண்கள் ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த ஆர்டரை நீங்க சொன்னா, நம்பிக்கை அடிப்படையில நீங்க சொன்னா இந்த ஆர்டரை எப்படி போடுவீங்க அப்படின்னு எனக்கு வந்து சொல்லுங்க சரியா கமெண்ட்ல. அதே சேம் டைம் நான் சொல்றேன், எனக்கு என்னோட ஆர்டர்ல இந்த நம்பிக்கை பேஸ் பண்ணி ஆண்களுக்கு ஒரே ஆள் தான் முதல்ல இருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தா அன்சிதா மட்டும்தான். சரிங்களா. அன்சிதா மட்டும்தான் முதல் இடத்துல இருப்பாங்க. பாக்கி எதுவுமே நம்புற கேட்டகரியில கிடையாது, எல்லாமே விஷப்பாட்டுல தான் எனக்கு தெரிஞ்சு. சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க 2 பேரும் நம்பணுங்கிறதுலாம் தேவையில்ல. நான் இவங்க 2 பேரும் எதுக்காக சொன்னா, இவங்க 2 பேரும் ஆண்கள் நம்ப தேவையில்ல. இவங்க 2 பேரும் ஃபைனலிஸ்ட். இங்க நம்புறது மேட்ரு கிடையாது, கேம் ஆடுறோமா அப்படிங்கிறதா மேட்ரு. ட்ரஸ்ட் வந்து அன்சிதா சம்பாதிச்சிட்டாங்க, பட் கப்பை சம்பாதிப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ கப்பை யாரு சம்பாதிக்கிறா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டரை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஆண்களுக்கு யாரு ட்ரஸ்டபிள்னு ஒரு ஆர்டர் போட்டு இந்த 8 பேர் எனக்கு வந்து கமெண்ட்ல போட்டுடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.